உலக மக்கள் அனைவரையும் யோகாவின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்து, யோகாவில் பயிற்சி நிறைய இருக்குங்க. அதை எல்லாத்தையும் செய்யணும்னு அவசியமே கிடையாது. நமக்கு எது எது வருதோ அதை முயற்சி பண்ணி பார்த்தாலே வராததெல்லாம் வருங்க. அதாங்க, ஏன்னா வருணை எடுக்கிறாரு, அதில் எந்த மாற்றமும் இல்லைன்னு சொல்லி பயிற்சியை தொடரம் பாருங்க. 2 கையும் முதல்ல காத்துக்கிறீங்க. இதை அப்படியே கோத்து தலைக்கு பின்னாடி வைத்து அப்படியே ஏந்திரித்து நிற்க வேண்டும். நின்ற நிலையில் முதல்ல வலது திரும்ப வேண்டும் ஒரு சில வினாடி. அப்படியே மறுபடியும் நேர்கோட்டுக்கு வர வேண்டும். பறவையை போல் கை இருக்க வேண்டும். அடுத்து இடதுக்கு பக்கம் திரும்ப வேண்டும். கையை முடிந்த வரைக்கும் இடது பக்கம் எடையை விடாமல் தலையில் வைத்து நிமிக்க வேண்டும் சில வினாடி. மறுபடியும் நேர்கோட்டுக்கு வர வேண்டும். நேர்கோட்டுக்கு என்ன செய்ய வேண்டும்? மறுபடியும் வஜ்ராசனத்தில் அமர வேண்டும். அமர்ந்து முதுகை பின்னாடி தள்ள வேண்டும். மூச்சை கவனிக்க வேண்டும். மறுபடியும் அதே இதில் வஜ்ராசனத்தில் நேர நின்று வேளாங்கண்ணிக்கு போய்விடுவதாக எண்ணங்களை கொண்டு வந்து நிறைவுபடுத்த வேண்டும். இது 3 முறை செய்தால் உடலில் உள்ள கழிவுகளை எல்லாம் தானாக வெளியாக வாய்ப்பு இருக்குது. உங்கள்கிட்ட கல் இருந்தால் கூட வெளியாகிடுங்க உடலில். அதாங்க உங்கள் உடம்புக்கு முதல் டாக்டர் நீங்கள் தான் சொல்லி வழிபடுகிறேன். வணக்கம்.